முதல் பேச்சாளராக திரு எஸ் ஸ்ரீராம் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். தம்பி தேரடி சொன்னாரு, இந்த மாதிரி பணம் இவ்வளோ வரல அவ்வளோ வரலன்னு. எந்த பேரை வச்சு வந்தா என்னங்க? தமிழ்நாட்டுக்கு பணம் வந்ததா இல்லையா? அந்த அமௌண்ட்டை சொல்லியிருக்கா இல்லையா? அதை உங்க ஃபினான்ஸ் நிதி செக்ரட்டரி கன்ஃபார்ம் பண்ணாரா இல்லையா? அதுதான் பாயிண்ட். அப்புறம் சொன்னாரு திரு திருமாவளவன் அவர்கள் பார்லிமெண்ட்ல சமூக நீதி, இந்த கோவில், இந்த பணம் என்னென்னமோ சொன்னாரு. தம்பி நீங்க இல்ல நீங்க யாரோ தெரியும், நீங்களும் சமூக நீதிக்கு இல்லையா? அப்போ ஸோ நீங்க பக்கத்தில் இருக்கிற அந்த 3வது பெஞ்சில் இருக்கிற அண்ணன் பரந்தாமன் கிட்ட நீங்க கேளுங்க, இங்க இருக்கிற திரௌபதி அம்மன் கோவிலை ஏன்பா மூடி வச்சிருக்கீங்க? அங்க எல்லாரும் போகணுமேப்பா, சமூக நீதி எங்கப்பா போச்சுன்னு கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. அதே மாதிரி வேங்கை வாசல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க? அந்த வேங்கை வாசல் மக்களுக்கான நீதி எங்க போச்சுன்னு கேளுங்க. 5000 கோடி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பணத்தை செலவழிக்காம நீங்க திருப்பி கொடுத்தீங்களே, அந்த பணத்தை ஏன் இந்த மக்களுக்கு செலவழிக்கலன்னு நீங்க அண்ணன் பரந்தாமன் அவர்களை தயவு செய்து கேளுங்க தம்பி. அப்பதான் உங்களுக்கு விடை வரும். இது பார்லிமெண்ட்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா அது வராது. அதுக்கு முன்னாடி தம்பி தரவு அழகாக அவர் சொன்னாரு, 2014 திமுக 0, எம்பிக்கள் 0, 37 அதிமுக, 2 பாஜக, என்டிஏ, 1 பாமக, 1 பிஜேபி. ஸோ திமுக ஒன்றும் பூஜை வாங்காத கட்சியே இல்லை. ஆரம்பிச்சதுலேருந்து அது கூட்டணி இல்லாமல் வின் பண்ணுறதும் இல்லை, அதே மாதிரி பூஜை வாங்காத கட்சியும் அது இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஷானவாஸ் அண்ணனுக்கு வருவோம். ஆனால் நீங்கள் எல்லாம் காமனாக பாருங்க, இந்த 3 பேரும் நான் முதல்ல பட்டியலை படிக்கிற போது இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். அதை எதையாவது மறுத்தாங்களா? டைரக்டா வந்துட்டாங்க திருப்பரங்குன்றத்துக்கு. ஏன் தெரியுமா? நாங்களும் பல டிவி விவாதத்தில் போய் உட்கார்றோம். பல டிவி விவாதத்தில் நீங்க 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்த திமுக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு கொட்டி கொடுத்தது என்னப்பா? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கப்பான்னு இந்த 4.5 வருஷமா கேட்கிறோம். ஒன்னும் இல்லை. ஏன்னா அவங்க ஒன்னும் பண்ணல, அதனால அது ஒன்றும் இல்லை. ஷானவாஸ் சொன்னாங்க திருப்பரங்குன்றம் எங்க 3 ஜட்ஜுங்க, ஒரு ஜிஆர் சுவாமிநாதன்றவர், திரு ஜெயச்சந்திரன்றவர், திரு கே ராமகிருஷ்ணன்றவங்க, இந்த 3 ஜட்ஜுமே எல்லா விஷயத்தையும் படிச்சு பழைய காலத்துல என்னென்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதை எல்லாத்தையுமே படிச்சு அவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்தா அது கான்ஸ்டிடியூஷன் படி நீங்கள் செயல்படுத்த வேண்டியது அன்றைய அரசாங்கத்தின் கடமை. நீங்க அதை விட்டுட்டு நீங்க கலவரத்தை ஆரம்பிச்சுட்டு அதை இந்து மக்கள் மீது திருப்பி விடுவது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அதேதான் செம்மொழி ஏன் செம்மொழின்னு சொன்னா மட்டும் மொழி தானா பறந்துருமா? நீங்க செம்மொழின்னு மட்டும் வாங்கி தானே கொடுத்தீங்க. அதுக்கான வளர்ச்சி என்ன பண்ணீங்க? அது ஒன்றும் பண்ணலையே. அதுக்காக தானே என் பாயிண்ட். நான் இவ்வளோ தமிழுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு நாங்க சொல்லியிருக்கோமே. பரந்தாமன் அண்ணன் பேசுற போது அதற்கான விடையை இன்னும் கிளியரா கொடுக்குறேன். ஸோ ஆகையினால எனக்கு இன்னொன்னுங்க, திருமாவளவன் ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுவாருங்க. அவருடைய பேச்சுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன், மாற்று கருத்து இல்லை. வெயிட் பண்ணுங்க. ஆனா கையை இப்படி மடிச்சுட்டு இனிமேல் ஒருபொழுதும் காங்கிரசுடன் கூட்டணி என் வாழ்நாளில் இல்லை, அந்த கூட்டணி அது ஒரு துரோகி கட்சி எல்லாம் சொன்னாரு அண்ணன். இப்போ சில கூமுட்டைகள் நாம் ஏன் காங்கிரசுடன் போகக்கூடாது என்று கேட்கிறார்கள். அந்த டேலண்ட் அண்ணங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரிதான் திருமாவளவன் இன்னொன்னு அழகா ஒண்ணு சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளின் ரத்தத்தை சுரண்டி கூட்டணி கட்சிகளால் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அந்த ஆட்சிக்கு எங்களுக்கு பங்கு தராமல் இருப்பது நியாயமா அப்படின்னு கேட்ட திருமாவளவன், அடடா எனக்கு இப்பெல்லாம் எங்களுக்கு மினிஸ்டர்லாம் வேணாங்க, நாங்க வெறும் நீங்க சொல்றதை மட்டும் கேட்டுக்கிறோங்க, எங்களுக்கு கொடுக்குற சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்றது தான் திருமாவளவனுடைய கட்சி. அதே மாதிரி இப்ப நம்ம பரந்தாமன் அண்ணனுக்கு வருவோம். அவர் சொன்னாரு மாதிரி டாய்லெட்ஸ்லாம் நேரு காலத்தில் இருந்துச்சுன்னு. ஆமா இருந்துச்சு, பேப்பர்ல இருந்துச்சு. எங்க வந்தது? மக்களுக்கு யார் செஞ்சாங்க? அதுதானே முக்கியம். அந்த விஷயத்துல அண்ணன் சொல்லுவாங்க, ரேஷன்ல இன்னைக்கு ரேஷன்ல வரக்கூடிய அரிசி மத்திய அரசாங்கத்தோட அரிசி, ஸ்டிக்கர் மட்டும் நம்ம ஒட்டுவோம், கரெக்டா விடுவோம். விடியலை பத்தி பேசினாரு, விடியல் பஸ்னாரு. நீங்க எங்க போறீங்க? ஓசியில போறீங்க. சொன்னது யாரு? நம்மளுடைய அமைச்சர். அதே மாதிரிதான் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, நீங்க தலைக்கு பவுடர் போட்டுக்கிறீங்கல்ல, மேக்கப் அடிக்கிறீங்கல்ல,
கொடுக்கிற ஒரு 1000 ரூபால உலகத்தையே வாங்கின மாதிரி அடிப்பாங்க பாருங்க. அதேதான் திமுக என்றுமே அன்னைக்கு வின் பண்ணதும் திரு எம்ஜிஆர் அவர்களால் திமுக வின் பண்ணுச்சு. திமுக தனியாக என்னைக்கு அன்னைக்கும் வின் பண்ணல. அன்னைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவ்வளவுதான். அதே திமுக காங்கிரஸை பார்த்து கும்பிடுறேன் சாமின்னு சொல்லி கச்சத்தீவை அசம்பிளிலையும் டிஸ்கஸ் பண்ணாம பார்லிமெண்ட்லயும் டிஸ்கஸ் பண்ணாம அள்ளி கொடுத்துட்டாங்க. ஜல்லிக்கட்டை நிறுத்தின போது கும்பிடுறேன் சாமி ஓகே நீங்க நிறுத்திக்கோங்க, காவேரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை நாங்க வெளியில தரமாட்டோம், நீங்க பேசாம இருக்க கும்பிடுறேன் சாமி ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லும் திமுக அதிமுகவை பார்த்து அடிமை என்று சொல்வதை அவர்களை திரும்பி அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அம்மா அவர்கள் சொன்ன போது 500 டாஸ்மாக் கடைகளை அவர்கள் சொன்னபடி செய்து அதை கம்மி செய்தார்கள். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் டாஸ்மாகை மூடுவோம் என்று சொன்னவர்கள் டாஸ்மாக கொடிகட்டி பறக்க வைக்கிறீங்க. சோ ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை செய்யுமே தவிர திமுக வேற உருப்படியாக எதுவும் தமிழக மக்களுக்கு செய்யவில்லை என்பதுதான் வரும் 2026 அதிமுகவின் தலைமையில் நிச்சயமாக தலைமை அரசாங்கம் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி திரு ஸ்ரீராம்.